நல்லா தானே இருக்குது. காளிதாசர் நல்லா தான் பண்ணிருக்காரு, பக்காவாக பண்ணிருக்காரு. ஏஆர்எம்என் மியூசிக் நல்லா பக்காவாக பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்குது, சூப்பர், செமையாக இருந்துச்சு ப்ரோ. தனுஷ் ஆக்டிங் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க ப்ரோ. சுதீப்போட ஆக்டிங் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, சூப்பராக இருந்தது. தனுஷ் 50 ஒர்த்து தான், ஒர்த்து தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருங்க. நான் மெயினாக வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் செல்வராகவன் சாருக்காக தாங்க. ஏன்னா 2 பேருமே ரொம்ப ஃபேவரெட்டுங்க எனக்கு. ரஹ்மான் சாருங்க ஓப்பனிங் சீன்லேருந்து கடைசி வரைக்கும் கலக்கிட்டே இருங்க. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ஒரு இடத்துல கூட ஒரு குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. தனுஷ் சார் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷனும் சரி, இதுவும் ஆக்டிங்கும் சரி, ரெண்டுமே எக்ஸலண்ட்டுங்க. அவர் ஆமாம்மாங்க, படம் ஃபுல்லாக வராருங்க. அவர் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டருங்க. அது இல்லை, ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா தனுஷ் சாருங்க, அப்புறமா செல்வராகவன் சார், இவங்க காளிதாஸ் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம்மா, வைலன்ஸ் அதிகம். வைலன்ஸு இங்கே அந்த பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீனோடு வெளியே விட்டுருந்தாங்க. அதை போய் யாரும் கண்டினியூ பண்ணக்கூடாது. வைலன்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸையும் பார்க்கலாம். இது அந்த ரத்தக்கரை படம் ஃபுல்லாக இருக்குங்க, ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குங்க மூவி. மெயினாக மியூசிக்குங்க. அந்த படத்தோட பேக் போனும் சரி, ஒரு பெரிய பில்லரும் ரஹ்மான் சார் தாங்க. ரஹ்மான் சார் இல்லைன்னா மூவியே இல்லைங்க. ஆமாம்மாங்க, இது இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சீனுங்க, அந்த ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபைட் சீன் தான் எக்ஸலண்ட்டாக இருந்தது. இல்லைங்க, ஹீரோயின்ஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்க. அந்த தங்கச்சி கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே ப்ரோ, தனுஷ் தான் ப்ரோ. ஆனால் 50வது படம் எவ்வளோ பெரிய பெரிய டேரக்டர்லாம் எடுத்து ரனோ பண்ணுறாங்க. தலைவர் செஞ்சுட்டார் படத்தில். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக செஞ்சு விட்டார். ஒரு 4 புதுப்பேட்டை, ஒரு 3 வடச்சென்னை கலைஞ்சத்த மாதிரி இருக்குது படம். போய் நீங்களும் பாருங்கள், ஃபஸ்ட்டு போய் படம் பாருங்கள், அப்புறமேட்டு நீங்களே சொல்லுவீங்க. நீங்களே 2 பேரும் மாறி கேமரா வச்சு நீங்களே ரிவ்யூ எடுத்துப்பீங்க உங்களுக்குள்ளே. சத்தியமாக உண்மையிலுமே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு டேரக்டராக அவர் வந்து இந்த நிலைமையில் பார்க்கறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம், எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ராயன் தனுஷ் நாடா படம் எடுக்க போகிறான்னு நினச்சிருந்தவங்களா படம் பார்த்துட்டு பேச சொல்லுங்கள். சீரியஸாக செம்ம சூப்பராக இருக்குது ப்ரோ படம். ப்ரோ மற்றவங்களாம் சூப்பர் ப்ரோ. நம்ம எஸ்ஜே சூர்யாலாம் செஞ்சு வச்சுக்கிறாரு ப்ரோ. அவர் எப்பவுமே அவரெல்லாம் சொல்லவே முடியாதுல்ல. மற்றபடி எல்லாமே சூப்பர். நம்ம சார்படா பாருங்கள் நினச்சாங்கல்ல, நம்ம அக்காவை போய் பாருங்கள், அவங்களடா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. செஞ்சு வச்சுக்கிறாங்க. அவங்களே 2-3 மர்டர் பண்ணுறாங்க தனுஷ் கூட. ப்ரோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டு தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபைட்டு தான், கொலை தான். ஒரு ஆளு ட்ரெயினில் இருக்குது படம். போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வடச்சென்னையில் நடக்குது இல்லை, ஃபுல்லாக காட்டியிருக்காங்க எப்படிலாம் கொலை நடக்கும் அப்படின்றது. நம்ம தலைவர் வந்து செஞ்சுட்டார் எல்லாரையும் கொலை. நம்ம அக்கா தான் இன்னும் சூப்பராக பண்ணாங்க. 2 கொலை பண்ணாங்க, நறுக்குன்னு பண்ணி வச்சுருக்காங்க அக்கா. நம்ம அக்கா கடைசி தான் ப்ரோ, கிளைமேக்ஸ் தான். தலைவர் வருவார், நண்டு ஒரு புகை மூட்டத்தில் வருவார் அப்படியே பயங்கரமாக. அப்போ தான் அந்த 10 தலை அந்த போஸ்டர் பார்த்துருப்பீங்கல்ல, அது அப்போ தான் வந்து லைட்டாக வந்து போகும். அப்போ எஸ்ஜே சூர்யா மூஞ்சும் அவரையும் பார்க்குறப்போ கடைசி எஸ்ஜே சூர்யா பார்த்து சூப்பராக போட்டிருப்பார், ரன்ன கொடூரமாக போட்டிருப்பார் தலைவர். சரி ப்ரோ, எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபெக்ட் தனுஷ் மூவி. மற்ற ஆக்டர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் ரோல் எல்லாருமே நல்லா இருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்ட் காம்போ. வந்து 90% வயலன்ஸுங்க. நீங்கள் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணணுன்னு வந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. 90% வயலன்ஸு. யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து படத்தை பார்க்குறதுக்கு வர்றதே வந்து நம்மளோட டிப்ரெஷன் போக்கணும் தான். பட் இங்கே அதை விட பயங்கரமான டிப்ரெஷன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு சீன் பை சீன் ரசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா நடிப்பெல்லாம் நீங்கள் அழகாக ரசிக்கலாம். வரலட்சுமி கொடுத்த சீன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ஃபைட் சீனுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே ஃபைட்டு தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஃபுல்லாகவே கத்தி எடுத்தவனு கத்தியால் தான் சாவுன்றது தான் மெசேஜ் மாதிரி இந்த படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனில் ரொம்ப அழகான ஒரு பிக்சரைசேஷன்னா தனுஷ் வந்து ஃபைட் சீனில் என்ட்ரி ஆகிறார். அந்த ஒரு சரவணன் தான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தாதா மாதிரி இருக்கிற ஒருத்தரை போட்டு தள்ளும்போது அதை காமிக்கிற அந்த பிக்சரைசேஷன் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யாவோட ஒவ்வொரு டைலாக்கும் அவர் வந்து சொல்கிற விதம், அவர் வந்து அந்த தனுஷை கூட்டு எப்படிரா போட்ட, எப்படி போட்டிருப்ப அப்படின்லாம் அப்படி கேட்கும்போது அவரோட ஃபுல் எனர்ஜியை வந்து அவர் அழகாக வந்து காமிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு அந்த அளவுக்கு இருக்குது அந்த இடத்துல. ஸோ அது அப்புறம் வரலட்சுமி பார்த்திங்கன்னா வில்லனுக்கு ஒரு வில்லி ஒய்ஃப் மாதிரி வர இடத்துல அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கொடுத்து அவங்களோட நடிப்பும் இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்தியிருந்தால் நல்லா இருக்குன்றது என்னோடய ஃபீல். ஏன்னா அவங்களும் நடிப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு ஆள்.